வாழ்க வளமுடன் சுகம் சூழ்க. நட்பவி 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 இறைவனோடு இணைந்திருப்போம். ஓம் திருச்செந்தூர் முருகா என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடங்களாக தமிழகத்தில் 6 இடங்கள் உள்ளன. அவை 6 படை வீடுகளாக அமைந்துள்ளன. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்சோலை ஆகியவை. இந்த 6 படை வீடுகளில் 5 மலைப்பகுதிகளிலும் திருச்செந்தூர் கோயில் மட்டும் கடற்கரையிலும் அமைந்துள்ளது தனி சிறப்பாகும். இத்திருத்தலம் 2000 ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுகிறது. திருச்செந்தூர் கோயிலின் ராஜகோபுரம் 9 அடுக்குகளை கொண்டு 150 அடி உயரமுடையதாகும். சூரனை வதைத்த முருகன் 4 கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமடியுடன் தவக்கோலத்தில் இருக்கிறார். அவரின் தவத்தை கலைத்துவிடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது. மூலவர் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். தினமும் மதிய உச்சிகால பூஜை முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேலதாளத்துடன் சென்று கடலில் கரைக்கப்படுகிறது. இதற்கு கங்கை பூஜை எனப்படுகிறது. வைகாசி விசாகத்தின் போது விரதமிருந்து காவடி, பால்குடம், அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கின்றனர். தங்கத்தேர் ஊர்வலம், சந்தனக்காப்பு அபிஷேகங்கள் செய்து வருகின்றனர். பக்தியுடன் முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து வணங்குவதால் தங்கள் மனக்கவலைகளிலிருந்து விடுபட முடியும் என பக்தர்கள் நம்புகின்றனர். கந்தசஷ்டி விரதம் இருப்பதால் திருமணமாகாதவர்கள் திருமண பாக்கியமும், குழந்தை இல்லாதவர்கள் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியின் கிருபையால் குழந்தை பேரும் கிடைப்பதாக நம்புகின்றனர். சூரபத்மனுடனான போரின் போது திருச்செந்தூரில் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக முருகர் தனது வேலால் நாழிக்கிணறை உருவாக்கினார் என்று கூறப்படுகிறது. கடல் பரப்பை விட கீழிருக்கும் இந்த நாழிக்கிணற்றில் ஊறும் நீர் கடல் மண்ணினால் வடிகட்டப்பட்டு உவர்ப்பு சுவை நீங்கி இனிப்பு சுவையுடன் உருவெடுக்கிறது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 9 கால பூஜை நடைபெறுகிறது. முருகன் சன்னதியில் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சியளிக்கிறார். முருகனின் பின்புறம் இடது சுவரில் முருகன் பூஜை செய்ததாக கூறப்படும் லிங்கம் உள்ளது. அதற்கு முதலில் பூஜை செய்தபின் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யப்படுகிறது. சூரபத்மன் என்ற அரக்கனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டியன்று தன் வைரவேல் கொண்டு வதை செய்த தினம் கந்தசஷ்டி விழா சூரசம்ஹாரம் என விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஓம் சுப்பிரமணிய சுவாமியே போற்றி போற்றி.